நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிளானிங் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே இந்த ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, சரிங்களா, ஒரு கடலை நிலக்கடலை சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட். சரிங்களா, ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் புளிப்பாக இருக்க, இப்போ எக்ஸாம்பிள் புஷ் ஆரஞ்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த புளிப்பு கூட பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கில் ரொம்ப ஃபேமஸான அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்துன்னா கொக்கோ ப்ளம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதா அண்ட் பிங்க் கலரில் இருக்கும் ஃப்ரூட் இது. இதுவும் பார்க்குறதுக்கு அந்த பட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாருங்கள் மெச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்கில் ரொம்ப ஃபேமஸான ரகம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்போட்டிகா ப்ளம். சரிங்களா, ஸோ ஜப்போட்டிகா ப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃப்ரூட் வந்து எப்படின்னா அரிநெல்லியில் எப்படி மரத்திலே ஒட்டி ஃப்ரூட் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜப்போட்டிக்காவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் வந்து மரத்திலே ஒட்டி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறீங்கன்னா மங்குஸ்டின். சரிங்களா, ஸோ குயின் ஆஃப் ஃப்ரூட். சரிங்களா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் பண்ணது. நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா 21x21 சைஸ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விபிஆர் பொள்ளாச்சி நர்சரியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்லேயே இப்போ ரீசெண்டாக எப்படி ஒரு டிராகன் ஃப்ரூட் ஃபேமஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அபியூ ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடு மூலியமாகவே கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டிங் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 years ஆகும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1.5 years வளர்த்த செடி தான் நம்ம கொடுக்குறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 1 yearக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு சாப்பிட்டா எப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ ஸோ அது மாதிரி ஒரு இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சைனீஸ் லோங்கன். சரிங்களா, லோங்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் இருக்குது. சரிங்களா, ரெட் கலர் இருக்குது, டிஃப்ரெண்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகி வர ஒரு ரகம். ஸோ நீங்களும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்க. சரிங்களா, உங்களுக்கும் இது மாதிரி 21x21 சைஸில் இது மாதிரி ஃப்ரூட்டிங்கோட சரிங்களா பெரிய செடிகள் வேணும் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் விபிஆர் பொள்ளாச்சி நர்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரூட் பிளான்ஸ் சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம பிளான்டிங் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருவோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தரமான குவாலிட்டியான செடிகள் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் விபிஆர் பொள்ளாச்சி நர்சரி. நன்றி.